கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தூதனை குறித்து பார்த்து வருகிறோம். தேவதூதன் என்னெல்லாம் செய்வார் சொல்லி இந்த நாளில் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவருக்கு தேவதூதன் பாளையம் இறங்கி அவர்களை காக்கிறார். பாளையமாக இறங்குவார். தேவ பிள்ளைகளே பாருங்க, கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை தேவதூதன் அவருக்கு பாளையமாக இறங்கி அவர்களை பாதுகாக்கிறாராம். எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசித்து பாருங்க. சீரியாவின் படைகள் எலிசாவை பிடிக்க முடியாத கடந்து வராங்க. தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் நடக்கிறது. சீரியா நாட்டு படைகள் இப்படிலாம் வரும் இஸ்ரேல் ராஜா கிட்ட எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார். அதனால அவன் யாரோ அங்கே ஒருத்தர் உளவு பார்க்குறான், நம்ம திட்டமிடுறதெல்லாம் அங்கே தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இல்லை, அங்குள்ள வேலைக்காரன் சொல்லுவான், படைத்தளபதி சொல்லு, இல்லை ஆண்டவரே, பள்ளி அறையில் பேசப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் இஸ்ரவேலினுடைய தீர்க்கதரிசி எலிசாவுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. அவன் பாருங்க எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி. தெய்வ பிள்ளைகளே, அங்கே சீரியா நாட்டில் பள்ளி அறையில் அந்தரங்க அறையில் பேசுகிறது அது எப்படி தேவனுக்கு தெரியுது, தேவன் எலிசாவுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கி இதை தான் நம்ம செல்ஃபோனாக பேசிகிட்டு இருக்கோம். தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அவன் சொல்லுகிறான், உடனே அப்போ அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எலியாவின் வீட்டை சுற்றி பாளையம் இறங்கிட்டாங்க. வேலைக்காரன் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், ஆண்டவரே இது எப்படி என்று சொல்லி வெளியே கதவை திறந்து பார்த்தா உள்ள சீரியா படைகள் இருக்கிறது. ஆண்டவரே மோசம் போயிட்டமே என்று சொல்லுகிறான், பதறுகிறான். ஆனால் எலிசா பதறவே இல்லை. அவர்கள்ட்ட இருக்கிற பாக்கில் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி, ஆண்டவரே இவன் பார்க்க முடியும் கண்கள், அதுக்கெல்லாம் கண்ணு வேணும். மாம்ச கண்கள் அதை பார்க்க முடியும், ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் தான் பார்க்க முடியும். தேவ தூதர்கள் அக்னிமான குதிரைகள் மூலமாக எலியாவை சுற்றி இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அதான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர் பாளையம் இறங்கி தேவதூதன் காக்கிறார். அக்னிமான ரதங்களை சுற்றி அவர்களை பாதுகாத்துக்கிறார். தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்டு, இது அன்னைக்கு தான் நடக்கும், இல்லை இன்றைக்கி நடந்து கொண்டு தான் இருக்குது. நமக்கு தெரியலை அந்தளவுக்கு அவர்களுக்கு ஆபிக்கிற வாழ்க்கையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வார்த்தை கேட்டுக்கொடுக்க தேவ பிள்ளைகளே, எதிரியின் கையில் தேவன் ஒன்று ஒப்பு கொடுக்க மாட்டான். தன் உனக்கு அந்த மாம்சத்தில் ஆள் இல்லாத போல இருக்கும். தேவன் எத்தனையோ நேரங்கள் அவருடைய பிள்ளைகளை இப்படி தான் அவர் பாளையம் இறங்கி அவர் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாளையம் இறங்கி பாதுகாத்தார். அவருடைய பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பாளையத்தை அனுப்புவார். தேவ பிள்ளைகளை தேவதூதனுடைய ரத குதிரைகளை அனுப்புவார். பாளையமாக இறங்கி அவர்களை எலிசாவை பாதுகாத்த போல இது நமக்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை, இதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவதூதன் தன் பாளையத்தை அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறான்னு சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கு. எனக்கு பாதுகாப்பு இல்லையான்னு சொல்லி கலகாத. நீ எந்த இடத்துல தனிமையாக இருந்தாலும் சரி, ஒன்று அழிக்கணும்னு யாரும் நினச்ச முடியாது. நீ தேவனோடு இருந்தால் ஒன்று அழிக்கணும்னு யாரும் நினச்சா முடியாது. அவன்கிட்ட படபலம் இருக்கலாம், மிலிட்ரி இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். தேவ பிள்ளைகள் ஒன்றும் நடக்காது. தேவதூதனை அனுப்பி பாளையமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அன்று எலிசாவின் நாட்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வாழ்க்கையை செய்யப்பாரா. அதனால் கலங்காதீர்கள். என்ன, கர்த்தருக்கு நீங்கள் பயந்தால் போதும். தேவ பிள்ளைகள் அவர் தூதனை அனுப்பி பாளையமாக உங்களை அப்படியே பாதுகாப்பா. உங்கள் குடும்பத்தை பார்ப்பா, அவங்கள பிள்ளைகளை பாதுகாப்பா. உங்களுடைய அருமையான வேலைகள், தொழில்கள், சந்ததிகள் எல்லாத்தையும் அவர் பாதுகாக்கிற வேலைக்காரர் முதற்கொண்டு பாதுகாக்கிறார். அவர் நேற்று என்று மாறாத தேவன். அன்னைக்கு எலிசாவின் நாட்களில் செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கலங்காதீர்கள், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்பட்ட பிள்ளைகளை நீர் பாளையமாக உடைய பாளையத்தை அனுப்பி நீர் பாதுகாக்கிற தேவனே, எலிசாவுக்கு விரோதமாக எழும்பின சீரியாவின் படைகளை அப்பா தாப்பனே, நீர் உம்முடைய தேவதூதர்களை அக்னியமான ரதங்களை அனுப்பி சூளையமாக பாளையமாக இறங்கி பாதுகாத்தது போல இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான எந்த படைகள் வந்தால் உம்முடைய தேவதூதர் பாளையத்தை அனுப்பி நீர் பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எலிசாவை பாளையம் அவர் எப்படி பாதுகாத்தாரோ, சங்கீதக்காரன் சொன்னது போல தன் தேவதூதனை அனுப்பி பாளையமாக இறங்கி அதே போல் உங்களை உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் பிள்ளைகளையும் எல்லையும் பாதுகாப்பார் கர்த்தர் பெரிய காட்சி. காட் பிளஸ் யூ. ஆமேன்.